அன்றைக்கி ஒரு நாள் இப்படி தான் நல்ல தூக்கம். ஒரு 3 மணி இருக்கும். திடீர்னு எழுந்து யூடியூப்பை கலைச்சிடலாமான்லாம் ஒரு ஐடியாலாம் வந்தது எனக்கு. யூடியூப்பை கலைச்சிடலாமா? இல்ல யூடியூப் எடுத்துன்னு போய் வேற ஒரு யூடியூப் சேனலோட போய் மெர்ஜ் பண்ணிடலாமான்லாம் சொல்லி ஐடியா வந்தது எனக்கு. சரி வேணாம், அது ரொம்ப மட்டமான ஐடியா. எவனும் மதிக்க மாட்டான்றதுனால அதை நான் அப்படியே விட்டுட்டேன். யூடியூபுக்கே நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம்னா, ஒரு மனுஷன் போயிட்டு 3 மணிக்கு எழுந்து பொண்டாட்டியை எழுப்பி சொல்லியிருக்காரு. நம்ம ஏன் கட்சியை கலைச்சிடக்கூடாது? ஏன் நம்ம போய் பிஜேபி நம்ம கட்சியை போய் சேர்த்துடக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் யோசிக்கிறான்னா, எப்பேற்பட்ட ஒரு அறிவு களஞ்சியமா இருக்கணும். ஒரு அதிமேதாவியா இருந்தா தான் அந்த மாரி ஒரு செயல் செய்வதற்கே ஒரு தனி தைரியமே இருக்கணும். அவர நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 10 பேருக்காவது விசுவாசமா இருக்கணும். இல்லப்பா, நம்ம கட்சி ஜெயிக்கும், நம்புங்க. நான் மேடை மேடையா ஏறி கத்திக்கிட்டு இருக்கேன். பாராட்டுலாம் பேசுவேன். நிச்சயமா நமக்கு மக்கள் நம்மள ஒரு நாள் ஏத்துப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் குடுக்கறதுக்காச்சும் நீங்க கட்சி நடத்தியிருக்கணும். உங்களுக்கு இருக்கிற கடனுக்காண்டி நீங்க போயிட்டு கட்சிய போயிட்டு அடமானம்லாம் வைக்கல. சேல் பண்ணிடுங்க, இந்த நகையை அடமானம்லாம் வைக்க வேணாம், சேல் பண்ணிடுங்கன்னு சொல்லி அந்த 10 பேரை எடுத்துன்னு போய் அந்த கட்சியில் சேர்த்து விட்டு, கட்சியை விற்றவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து தளபதியை பார்த்து வாட் ப்ரோ, ஒய் ப்ரோன்னு சொல்லி கத்துறதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாவம், அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களால வேறு எதுவும் செய்யவும் முடியாது. அதாவது வெளிப்படையாக வந்து அவங்களால எதையுமே பேச முடியல. கத்தி கதறி அழுவணும் போல இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அது அவங்களால வெளியே கேமரா முன்னாடி அதை அவங்களால செய்ய முடியாது. அதனால் அவங்க வந்து சரி வேறு வழி கிடையாது, பொழப்ப ஓட்டுவோன்னு சொல்லி அந்த கட்சி சார்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். நான் யாரை சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேரெல்லாம் சொல்லி நம்ம அந்த கட்சிக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. சரி, இவர் தான் ஒரு பக்கம் அப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா, கூவத்தூர் புகழ் ஒருத்தர் இருக்கார். அந்த 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 கூவத்தூர் சமயத்தில் அந்த அந்த கூவத்தூர் ரெசார்ட்டை எடுத்து கொடுத்து அங்கே இருக்கிறவங்கலாம் கோஆர்டினேட் பண்ணி அதில் என்ன மாதிரியான சில லீலைகள்லாம் பண்ணாருன்றதை நான் சொல்லலை. அவரே ஒரு பேட்டியிலலாம் பல பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கார். அவர் வந்து நம்ம தலைவரை பார்த்து விமர்சனம் பண்ணுறாரு. எடப்பாடி காலில் விழணுன்ற ஒரு நிலம் வந்ததுன்னா நான் நாண்டுக்கிட்டு செத்துருவேன்லாம் பேசுகிறாரு. கட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த எடப்பாடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, விவசாயின்னு சொல்லி பாட்டெலாம் பாடி எடப்பாடியை வந்து அப்படியே கழுவி கழுவி குடிச்சிருக்காரு இவர். இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம தளபதியை விமர்சனம் பண்ணுறதா நம்மளால பொறுத்துக்கவே முடியல. என்னடா இவங்கெல்லாம் பேசுகிற லெவலுக்கு ஆயிடுச்சேன்ற மாதிரி. சரி, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, தளபதி வந்து இன்னும் ஃபோர்ஸாக பேசியிருக்கணும், அந்த மேடையில் வந்து பயங்கரமாக பேசியிருக்கணும், போட்டு அடிச்சிருக்கணும், அப்படி இப்படின்னு அப்படியே மயில் இறகால வரடி கொடுக்குறாருலாம் சொன்னாங்க. லைட்டாக சும்மா வந்து அப்படி டச் பண்ணிட்டு போனதுக்கே வந்து இந்த கதறானுங்க இவனுங்க. இன்னும் இறங்கிலாம் அடிக்க ஆரம்பித்தா இவங்க என்ன ஆவாங்க? அது நம்ம கட்சியோட 2வது ஆண்டு தொடக்க விழா. அந்த விழாவில் என்ன பேசணும்? அங்கே நம்ம கட்சியோட முன்னேற்றம் என்ன, கட்டமைப்பு பணிகள் என்ன, நம்ம பூத் கமிட்டி மாநாடு, இப்படி நம்ம கட்சியின் வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம அந்த இடத்துல பேச முடியும். புரியுதுங்களா? ரைட். ஒரு கட்சி தலைவராக ஆனதுக்கு பிறகு பப்ளிக்கோட இஷ்யூஸு, இங்கே மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை பற்றிலாம் அட்ரஸ் பண்ணலன்னு நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அது பேச வேண்டியதுக்கான இடம் வேற. அது எங்கே பேசணுமோ அந்த இடத்துல அவர் பேச போகிறாரு. அந்த கருத்துக்களை அவர் தெரிவிக்க போகிறாரு. கூடிய விரைவில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த ஜாக்டோ ஜியோ அந்த ஆசிரியர்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்துக்காகலாம் போராடுறவங்கலாம் வந்து நம்ம தளபதியை சந்திக்க போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்து நடக்க போகுது. சும்மா பேரளவில் வந்து சம்பிரதாயத்துக்காக வந்து அறிக்கை கொடுக்கறது, சம்பிரதாயத்துக்காக வந்து பேசுகிற ஆள் கிடையாது நம்ம தளபதி. அது பல தடங்களில் வந்து நம்ம தளபதி அது சொல்லியிருக்காரு. நம்ம 10ஓட 11 கிடையாது. ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அதனோட பிரச்சனை என்ன, அந்த கரு என்ன, அது என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணி அவங்கள கூப்பிட்டு பேசி அதற்கு பிறகுதான் நம்ம தளபதி எந்த ஒரு ஸ்டாண்டாக இருந்தாலும் எடுப்பாரு. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்றவர் கிடையாது நம்ம தளபதி. நிச்சயமா வந்து மக்கள் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ண தான் போறாரு. இந்த பாலியல் இஷ்யூக்கு வந்து நிச்சயமா அவர் பேச தான் போறாரு. அது பேசுறதுக்கான மேடை வேற. இது நம் கட்சியோட தொடக்க விழான்றதுனால அங்க என்ன பேசணுமோ பேசிட்டு போனாரு. பட் அங்கேயும் வந்து நம்ம ஆளும் தரப்பு பாயாச பாய்ஸ்க்கு வந்து ஒரு போட்டு தான் போனாரு. அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோன்னு சொல்லி ஜஸ்ட் கேஷுவலா சொன்ன அந்த வார்த்தையை வந்து ஏன் நேற்று கூட வந்து அன்புமணி அவர்கள்லாம் கூட அந்த அந்த வாட் ப்ரோ, ராங் ப்ரோலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் பேசுறாங்க. நிச்சயமா தளபதி வந்து அட்ரஸ்லாம் பண்ண போறாரு. எனக்கு என்ன ரொம்ப காமெடியா பட்டுதுன்னா, நம் முதலமைச்சரோட பிறந்த நாள் விழாங்க. நான் வந்து பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டேன் யூஸ்வலி. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. மக்கள் பிரச்சனைலாம் அதிகம் இருக்கும்போது நான் பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டேன்னு சொல்லிட்டு நமது அப்பா பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்னு அப்பா சொன்னார். சரி, பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க, ஆனால் பாராட்டு விழா மட்டும் நடத்துவோன்னு சொல்லி அனைத்து கட்சியின் அதாவது கூட்டணி கட்சிகள்லாம் வந்து சேர்ந்து ஒரு பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் என்ன பேசியிருக்கணும்? வழக்கம் போல் துதி பாடி இருக்கணும். அந்த அடிமை பாடல்கள் மேடையில் பாடிட்டு அவங்க கிளம்பி போயிருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல நேற்று வந்தவங்கெல்லாம்
வை ப்ரோ, ராங் ப்ரோன்னு சொல்லி தளபதியை இன்டைரக்டா வந்து டார்கெட் பண்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஐயா முதலமைச்சரை பாராட்டி பேசினா கூட நம்ம பெருமைப்பெல்லாம் சந்தோஷப்படப்பா, பரவாயில்லப்பா பிறந்த நாள். ஏன் நம்ம தளபதியே வாழ்த்து சொன்னாரா இல்லையா? அரசியல் நாகரிகம், அரசியல் மாண்பு தெரிஞ்சவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. நம்ம தளபதி அந்த வேலையை பார்த்தாரு. பிறந்தநாள் வாழ்த்து. கடுமையாக கொள்கை, அதாவது அரசியல் எதிரின்னு பிரகடனப்படுத்திய பிறகும் நம் தளபதி வந்து பிறந்தநாள் சொன்ன உடனே ஒரு சக கட்சி தலைவர் பொறுப்புல தளபதி அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்தார். அதுதான் வந்து ஒரு அரசியல் மாண்பு. ஆனா அந்த மேடை ஏறி நின்றுக்கிட்டு ஐயோ கதறாங்க பாருங்க. என்னத்த ஒரே ஒரு வார்த்தை ஒய் ப்ரோ ராங் ப்ரோன்னு சொன்னவன இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு வந்து சந்தோஷப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க புகழ்ந்து பேசுறதை விட நீங்க விஜயை திட்டி பேசினா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு அவர் வந்து ஒரு வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள அவர் போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். வரவங்கெல்லாம் வந்து திட்டி திட்டி பேசுறாங்க. வரவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விமர்சனத்தை அள்ளி அள்ளி போட்டு போறாங்க. அவருக்கு ஏழைன்னா தெரியுமா, கஷ்டம்னா தெரியுமா, பசின்னா தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்க கட்சிக்காரங்களுக்கு அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்ல உங்க கட்சியில் கஷ்டப்படுறவங்க, உங்க கட்சியில வேலை இல்லாம இருக்கவங்க, உங்க கட்சியில வந்து ஏழ்மை நிலையில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக நீங்க எதனா ஒரு போராடி இருக்கீங்களா, பாடுபட்டு இருக்கீங்களா? இல்ல சட்டசபையில வந்து உங்க தொகுதி மேம்பாட்டுக்காக இந்த மாதிரி குரல் கொடுத்துருப்பீங்களா? இது வரைக்கும் கூட்டணி கட்சி உங்களை பார்த்தா கேட்கிறேன். இத்தனை வருஷமா நீங்க வந்து திமுகவோட எப்படி சொல்றது ஊதுகுழலாக நீங்க இருந்து கொண்டு நீங்க என்னத்தை சாதிச்சீங்க? உங்க தொகுதி மேம்பாட்டுக்காக எதனா ஒண்ணு பண்ணீங்களா? இப்படி பல கேள்விகள் உங்க மேல வைக்கலாம். ஒரு மேடையில போயிட்டு முதலமைச்சரை சந்தோஷப்படுத்தினா நீங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு அந்த 2 சீட்டுக்கு மேல கொடுக்க போறது கிடையாது. புரியுதுங்களா? அந்த 2 சீட்டு ஒரு சீட்டுக்காக வந்து இவ்வளவு தன்மானம் சுயமரியாதை இழந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கா? எதுக்கு? ஏன்? மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அவர் எப்படி என்ன தப்பா பேசிட்டாரு? பாசிசமும் பாயாசம் சொன்னதுங்களும் உங்களை அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்குன்னா நாங்க தொடர்ந்து உங்களை பாயாசம் சொல்லதானே போறோம், நிறுத்தவா போறோம். நீங்க பண்ற வேலைக்காக உங்களுக்கு நிறுத்த போறதே கிடையாது. தொடர்ந்து விமர்சனங்கள் நாங்க வச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து அதான் ஆதவ அர்ஜுன் சொன்னார் பாருங்க. அடுத்த 10 மாசத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்கட்சி கட்சியாக இருக்கும், நம் தளபதி தான் எதிர்கட்சி தலைவராக இருப்பார்னு சொன்னது கிட்டத்தட்ட அது உண்மையாகிட்டு வருது. சரி, ரைட். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணின்னு சொல்லி தொடர்ந்து வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியா இல்ல நெரேஷன் கிரியேட் பண்றதா இல்ல ஒரு மக்கள் மதத்துல வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பதிய வைக்கணுன்றதுக்காண்டி ஒரு விஷயத்த பண்றாங்களான்னு தெரியல. தொடர்ந்து வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி. ஏங்க நாங்க கட்சி ஆரம்பிச்சது வந்து ஐயா எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கத்தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோமா? ஏன் எங்களுக்கு வேற வேலை இல்லையா? நாங்க என்ன சொல்லி வரோம்? பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தி. நாங்க வந்து எங்க தளபதியை வந்து தான் முதலமைச்சர் ஆக்கணும். அவரை வந்து எங்க கட்சியை வந்து ஆதரிச்சு வரவங்களை வந்து நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரோன்றதை வந்து பல இடங்கள்ல வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லியும் ஒரு சிலர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிட்டு நியூஸ் டிபேட்ல உட்காந்து பேசக்கூடியவர்களோட பேச்சுக்கள்லாம் நீங்க நம்ப வேண்டாம். அது அதிகாரப்பூர்வமானது அல்ல. நம் கட்சியின் கழக பொதுச் செயலாளர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு, நீங்க பாத்தீங்க. இங்க அபிஷியலா யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? செய்தி தொடர்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள், இப்படி கட்சியின் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவர்கள் சொல்வதுதான் கட்சியின் நிலைப்பாடு. மற்றபடி ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை பேச தெரியாதவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த ஆங்கரும் வந்து இந்த அதாவது வந்து நெறியாளர் பிளஸ் விருந்தினர்கள் தாவேக ஆதரவாளர் சொல்லி நீங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நாங்க பொறுப்பாக முடியாதுன்னு இன்டைரக்டா எங்க கட்சியின் பொதுச்செயலாளரான ஆனந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதை யாரும் நம்பாதீங்க, அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. பனையூர் பண்ணையார்னு சொல்லிட்டு ஒரு அடிமை, ஒரு தொங்கு சதை வந்து ஒரு டிவி டிபேட் விடாம அங்கங்க போய் கதறிக்கிட்டே இருக்கான் அந்த ஆளு. பனையூர் பண்ணையாரு, நான் அப்படித்தான் பேசுவேன், பண்ணையார் தான் நான் சொல்லுவேன். அந்த ஆளுக்கு எவ்வளவு ஒரு கோபம் பாருங்க. கோபம் வரும்போது மூக்கெல்லாம் ரெட் ஆகி போயிடுது அந்த ஆளுக்கு. நான் அப்படித்தான் சொல்லுவேன், அவர் அப்படித்தான் பண்றாரு, என்னால அதை பொறுத்துக்க முடியல, நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லி இந்த மனுஷன் ஏன் இந்த அளவு ட்ரிகர் ஆனார்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு இடமா போயிட்டு உட்காந்து பாயாசம் தான் சொல்றேன். அந்த 2 பேரும் உட்காந்து பேசுவானுங்களா, அந்த பாயாசம் தான் சொல்றேன். நான் பண்ணையார் தான் சொல்லுவேன். நாங்க பண்ணையார்னா அப்ப நீங்க யார், ஜமீன்தாரா? ஏங்க உங்களுக்கே வந்து உங்க கட்சி கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டாலே நீங்க வந்து அவங்கள மதிக்க மாட்டீங்க, நீங்க கூட்டணியே வேணாம்னு சொல்லி துரத்தி விடுவீங்க. நீங்க வந்து எங்களை பார்த்து பண்ணையார் கட்சி சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்? எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு தரோம் நாங்க சொல்றோம்ல. சமூக நீதி, நாங்க வந்து சமூக நீதி சரிசமமா அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்றதை நாங்க பேசுறோம்ல. அந்த மாதிரி எங்க உங்க கட்சி தலைவர் சொல்லுங்களேன். பண்ணையார் கட்சி இல்லைல்ல உங்களுது, ஜமீன்தார் கட்சி இல்லைல்ல உங்களுது. அந்த காலெல்லாம் மாறி போச்சு இல்ல. எங்க உங்களை அரவணைத்து வர உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க வந்து எங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு உங்க ஐயா முதலமைச்சர் சொல்லுவாரா?
இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு வருத்தமா ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணதா ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. இத்தனை எம்பி இருக்கும், எம்எல்ஏ இருக்கும், ஒரு கொடியை வந்து நடணும்னா கூட வந்து நமக்கு வந்து மறுக்கப்படுது. கடைசி நேரங்களில் வந்து போராடி தான் அதிகாரத்தில் இருந்தால் தான் நம்ம அதை பெற முடியுதுன்னு வருத்தப்பட்டிருக்காரு. இதுக்கு உங்க பதில் என்ன? இது பண்ணையார்த்தனமா உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? உங்க கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கே வந்து நீங்க சம உரிமை கொடுக்க மாட்டீங்க, இது உங்களுக்கு பண்ணையார்த்தனமா தெரியலையா? இப்படி உங்க மேல விமர்சனம் வைக்கணும்னா தொடர்ந்து வச்சுக்கிட்டே போலாம். ஒரு குடும்பம் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை மட்டுமே வராங்களே, அது உங்களுக்கு பண்ணையார்த்தனமா தெரியலையா? ஒரு ஏழை எளிய அடிப்படை கடைகோடி தொண்டனுக்கு வந்து உங்க கட்சியில் ஏதாச்சும் ஒரு அதிகாரமோ பவரோ உங்களால கொடுக்க முடியுமா? உங்களால அதை செய்து காட்ட முடியுமா? இது உங்களுக்கு பண்ணையார்த்தனமா தெரியலையா? இப்படி உங்க மேல விமர்சனம் வைக்கணும்னா கோடி கணக்கில் அள்ளி அள்ளி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மூஞ்ச ஃபர்ஸ்ட் கண்ணாடியில பாருங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கட்சி நம்ம விமர்சனம் பண்றதை பத்தி பேசலாம். இப்படி தொடர்ந்து வந்து ஒரு நரேஷன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களே. ரொம்ப கவனமா இருங்க. ஏடிஎம்கே தாவேகா கூட்டணின்னு ஒரு கூட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்கள நம்ம வந்து தாவேகாவை டார்கெட் பண்ணி பேச வைக்கணும்னு ஒரு கூட்டம். 2, 3வது வந்து கூட்டணி கட்சிகளை வந்து அவுத்து விடுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனா, இஸ்லாமியர்களால் விஜய்க்கு வந்து தளபதிக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அதனால வந்து எங்களுக்கு ஒய் கேட்டகரி பிரிவு வேணும்னு தளபதி கேட்டதா போற போக்குல ஒரு அபாண்டமான ஒரு பழிய ஒரு பொய் குற்றச்சாட்டை வந்து ஒரு சுமத்தி இருக்காரு. எங்க பிஜேபியோட மோசமா இருக்காருங்க. ஒரு சங்கி கூட இந்த அளவுக்கு யோசிப்பானான்னு தெரியலைங்க. பட் இவர் வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா இந்த இஸ்லாமியர்களை வந்து பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக வந்து சித்தரிக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க வந்து அதை என்ன பண்றீங்க? சமூக நீதி பேசிக்கிட்டு ஏழை எளிய மக்களை வந்து நீங்க வந்து முன்னேற்றோம், அவங்களோட வறுமையை நாங்க போக்குறோம், நாங்க தான் அவங்களுக்கான பாதுகாவலர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த திருமாவர்கள் அந்த கட்சியில இருந்துகிட்டு இஸ்லாமியர்களால் தளபதிக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒரு பப்ளிக் டொமைன்ல பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு மீடியாவில் நீங்க பேசுறீங்கன்னா அப்போ உங்க அஜெண்டா என்ன? நீங்க யாருக்காக வேலை பண்றீங்க? நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கீங்களா, இல்ல திமுக இருக்கீங்களா, இல்ல பிஜேபியில தான் போய் சேர்ந்துட்டீங்களா, இல்ல உங்களுக்கான அந்த ஆர்டர் வந்து ஆர்எஸ்எஸ் கொடுக்குதா? உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? இப்படி கொச்சையா கேவலம் போயும் ஒரு அரசியலுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மக்களை வந்து நீங்க இந்த மாதிரி சித்தரிக்கிறது வந்து படு கேவலமான ஒரு விஷயம். அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிம் கூட வந்து மிக கடுமையான எதிர்வினை தெரிவிச்சிருக்காரு. அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயம். எங்க தளபதி அந்த மாதிரி எங்கேயுமே போய் கேட்கல, அதுக்கு ஆதாரம் தான் நீங்க கொடுங்க. இப்படியான பல விஷயங்களை வந்து போய் அவதூறுகளை போற போக்கில் அள்ளி போட்டு போறாங்க. இதை நம்ம தான் வந்து ரொம்ப கவனமாக இருந்து அதை களை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யாரா சோசியல் மீடியா யாராவா இருக்கிறதுனால நெகட்டிவை ரொம்ப சுலபமாக கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருந்து, நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் குற்றவாளி வந்து தாவேகாவின் உறுப்பினர் சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து போடுறாங்க. அது நாளைக்கு அது ரொம்ப டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவன் ஒரு திமுக காரன்றது. இப்படி போற போக்கில் பல விஷயங்கள் வந்து அள்ளி போட்டு போயிடுறாங்க. அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அது வந்து ரொம்ப ஈஸியா போய் ரீச்சும் ஆகுது. அதனால வந்து நம்ம முடிந்த அளவுக்கு இந்த நெகட்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும். கவலையே படாதீங்க. இன்னும் இந்த தொங்கு சதைகள், இந்த பெய்ட் மீடியாஸ்லாம் வந்து கதறதுக்கான நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, கிட்டே இருக்கு. மார்ச்ல தளபதி வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறார். அதை வந்து பிகே அவர்கள், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட உறுதிப்படுத்தியிருக்காரு. அவர் தனியாகத்தான் நிற்க போகிறார், தனியாகத்தான் களம் காண போகிறார்ன்றதெல்லாம் வந்து அந்த தந்தி டிவி கொடுத்த பேட்டியிலே நீங்க பார்த்திருப்பீங்க. நிச்சயமாக வந்து நம் தளபதி அவர்கள் 2026 வந்து வெற்றி வாகை சூடுவார் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு தரமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.